To an AC power supply of 220 volt at 50 Hz, a resistor of 20 ohm, a capacitor reactance 25 ohm, and an inductor reactance 45 ohm are connected in series. The corresponding current in the circuit and phase angle between the current and voltage is respectively அப்படிங்கிறான். ஸோ என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா வோல்டேஜ் 220 வோல்ட் கொடுத்துட்டான், ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம் கொடுத்தாச்சு, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸி இஸ் ஈக்குவல் டு 25 ஓம், எக்ஸ்எல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து உங்களுக்கு 45 ஓம் கொடுத்துருக்குறான், ஃப்ரீக்வன்சி ஒரு 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட்டு. இதில் வந்து என்ன கேட்டிருக்கிறான், கரண்ட்டையும் வோல்டேஜையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறான். ஸோ ஒரு ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட்டில் கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை இசட்னு சொல்லுவோம், வோல்டேஜ் டிவைடட் பை இசட்டுங்கிறது இம்பிடன்ஸு, இது வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் தான் அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 வோல்டேஜ் ரூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கொயர் 20 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி 45 மைனஸ் 25ங்கிறது எகெயின் 20 ஸ்கொயர் which is nothing but 20 divided by 220 divided by 20 root 2. ஸோ ரெண்டே அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 11 டைம்ஸ் வரும். 11 இன்ட்டு 1 பை ரூட் 2, 11 இன்ட்டு 1 பை ரூட் 2, 1 பை ரூட் 2ங்கிறது வந்து 1.414, 1 பை 1.414, அதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 இன்ட்டு 0.707 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ 15% ஆஃப் 70% ஆஃப் 11 அப்படின்னு சொல்லி வரும், which is nothing but 7.8 கிட்ட வரணும். இது ரெண்டும் வராது, இங்கே நம்ம முடிவு பண்ணிடலாம். 11 இன்ட்டு 1 பை ரூட் 2ங்கிறதுனால இது ரெண்டுமே வராது. ஸோ 7.8 இந்த ரெண்டுலேருந்து ஏதோ ஒன்று வரப்போகுது. அடுத்து ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறேன். ஃபேஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு tan phi is equal to XL minus XC by R யூஸ் பண்ணால் கிடச்சிடும். XL minus XCங்கிறது வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம் 20 divided by 20. ஸோ tan phi is equal to 1 அப்படின்னா phi is equal to 45 degree. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி தேவையில்லாமல் கொடுத்துருக்குறான், நம்ம அதை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம குழம்பிடக்கூடாது.